ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் ரெசிபீஸ். நீங்கள் நாம் ரோட்டு கடை தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி தக்காளி சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி 3 பழம் நான் நறுக்கி வச்சுருக்கிறேன். பொடி நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் 2, வரமிளகா காரத்துக்கு ஏற்ப 4 எடுத்து வச்சுக்கணும். இந்த 3ஐயும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். வாங்க எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, வரமிளகா, உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன், கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் அரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது மாதிரி நல்லா அரைச்சிக்கணும், மையாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம். ஆயிலில் கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். ஆயில் நான் கொஞ்சம் சூடு பண்ணியிருக்கிறேன். ஏற்கனவே வடகம் பொரிச்ச ஆயிலே நீங்கள் பண்ணலாம், டேஸ்டியாக இருக்கும். வடகம் அப்பளம் பொரிச்ச ஆயிலே நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த தக்காளி சட்னி இன்னும் கொஞ்சம் டேஸ்டியும் நல்லா இருக்கும். ஆயில் கொஞ்சம் சூடாகிடுச்சு. ஆயிலில் நான் கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கிறேன். ஆயிலில் கடுகு போட்டு பொரிஞ்சு வருது. இப்போ நான் சட்னியில் ஊற்றிக்கிறேன். பாருங்கள், சிம்பிளான ரெசிபி. நமக்கு தேவையான தக்காளி சட்னி 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் தோசைக்கு, சப்பாத்திக்கு, நைட்டு நீங்கள் டின்னராக எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்டியாகவும் எம்மியாகவும் இருக்கும். நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்கிறவங்க நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நான் இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன் என்னென்ன ஆட் பண்ணணுன்னு. டொமேட்டோ 3 எடுத்துக்கிட்டேன். ரெட் சில்லி 4 எடுத்துக்கிட்டேன். அடுத்து உப்பு தேவையான அளவு, வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சா நமக்கு தேவையான தக்காளி சட்னி, ரோட்டு கடை தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளான ரெசிபி. நைட்டு எந்த வேலையும் இருக்காது. சிம்பிளாக செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல்லை டச் பண்ணுங்க. ஓகே, பாய்.